பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்தக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸ் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் ராம் ராகவும் கரெக்டா சொல்லிட்டேன்னா தம்பி சொல்றது கரெக்ட் தான். படிப்பாளி இல்ல, அப்படி தப்பா சொன்னா கூட தப்ப கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை ஆணை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டுல மல்லாக்க படுத்துட்டு பல்லெல்லாம் கலந்து போய் பக்கத்தான்னு யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம், எத்தனை கோடி பணம் இருக்கு, அதுல என்ன சாதிச்சோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி அவருக்கு நிச்சயம் பதில் ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற வாழ மாதிரி வாழுவாரு. அப்படி வாழுகிற பொழுது சுயநிலைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். சோ தம்பி பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகளும் அழைக்கிறார், தென்னிந்தியாவுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனா இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அதற்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும், ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்கள, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இந்த கதை தந்தை மகள் என்ற உறவு, இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டை வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, நான் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவர் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சாதாரணமா இருப்பான். அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கிவிட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்ல திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். சோ நிச்சயமாக இந்த சாட்டையில் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்துல அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு phase 1, phase 2, phase 3, phase 6 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர்கள் ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்ப சொல்லுவோம், ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்றுதான் பேசுனது, ஏன்னா பேசுறது தம்பியை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட் முதல் ஃபீல் குட்ன்றாங்க. இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்ல யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு ஃபீல் குட் போனம்தான் எழுதுனது மனசு இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட் இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சொல்லி போல என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு மகனாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் பிள்ளாட்டியான், வெயில் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன் என்று தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுபவம் வழங்கக்கூடிய ராவனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்தோடு அந்த வில் எடுத்து பார்க்கிறான். பார்த்தா ராமனுடைய கலங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் என்று ஆகிறான். ராமா, நீதான் என்பாய், நீதான் இந்த பரீட்சைக்கு நீ காரணம் என்கிறாய். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாதிக்கக்கூடியவனாரு நீ இந்த பரீட்சையை சுமந்தால் இந்த புகை என்ற மௌனத்தை யார் சுமக்கிறார்? தகுதியில் வாழ்ந்து உட்கார்ந்து போறானே. சோ எவன் தவறு செய்தானோ
இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா, புராணம் தான் எழுதுனது. அந்த வசனங்க போடுறான் பாருங்க. ஏய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத ஒரு அழகு கொண்டவன் நீ. நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி. நான் குறைஞ்ச இடத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுளியா இருந்தான் யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தால நீ குத்துட்டியாப்பா, நீ என்ன செயல் செஞ்சு உனக்கே தெரியாம செய்தியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறுவேஷம் போட்டு என் மனைவியை தூக்குற ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கி உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசுவாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடம் இருக்குப்பா. அவனை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் போட்டு பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாதகத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுதான் வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சவம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது, மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற போது மனிதன் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்படை, நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருவேன் கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஒரே ஒரு மூலையில ஒரு சூழ்நிலையில அதன் மேல இதே மாதிரி படுத்து ஒண்ணு. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டான் அப்படின்னு உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த வரை என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் இதை படிக்கிற போது இதனுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் கிரீப் டைரக்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இதை விட வயது நிலைகளாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டு வருங்கள். வாழ்க வையகம்.